தெற்காசிய கடல்களை ஒரு காலத்தில் தமிழர் கப்பல்கள் ஆட்சி செய்தன என்பது உங்களுக்குத் தெரியுமா? இந்தோனேஷியா வரை சென்ற சோழ வீரர்கள் அங்குள்ள ஸ்ரீவிஜயா பேரரசை தாக்கி வென்ற செய்தியைச் சொல்வது வரலாறு அல்ல, வியப்பும் பெருமையும் கலந்த உண்மை. இந்த வீடியோவுல அந்த புகழ்பெற்ற சோழர் ஸ்ரீவிஜயா போர், அதன் காரணங்கள், தாக்கங்கள் மற்றும் வரலாற்றுச் சுவடுகளைப் பற்றி முழுமையாக காணப்போறோம். ஸ்ரீவிஜயா பேரரசு என்பது சுமத்ராமயமாக இருந்த ஒரு கடற்படை திறன் கொண்ட வர்த்தக சக்தி மிக்க பேரரசாகும். இது இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து போன்ற பகுதிகளுக்கு விரிந்திருந்தது. இவர்கள் புத்த மதத்தை ஆதரித்து சமண மற்றும் ஹிந்து பண்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் உலக வர்த்தக மையங்களில் ஒன்று ஸ்ரீவிஜயா. மரவிஜயோத்துங்கவர்மன் என்பவர் அரசராக இருந்தார். இங்கே தென்னிந்தியாவில் சோழப் பேரரசு வலிமை பெற்றிருந்தது. ராஜராஜ சோழரின் மகனாகப் பிறந்த ராஜேந்திர சோழன் தந்தையின் பாதையில் சென்று சோழர்களின் ஆட்சி எல்லையை வட இந்தியா முதல் தெற்காசியா வரை விரிவாக்கினார். அவர் மட்டுமல்ல, சோழர்களின் நவிகர் படை அந்நேர உலகின் சிறந்த கடற்படையாக கருதப்பட்டது. வழிகாட்டிகள், கடல் கப்பல்கள், கடற்கரைகள் மீது கட்டுப்பாடு என அனைத்து வளமும் இருந்தது. ஸ்ரீவிஜயா பேரரசு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான கடல் வர்த்தக பாதையை கட்டுப்படுத்தியது. இந்த பாதையில் வரி வசூலிக்கப்பட்டது. சோழ வர்த்தகத்துக்கு இது பெரிய தடையாக இருந்தது. மேலும் ஸ்ரீவிஜயா ஒரு பொருளாதார மற்றும் மத அரசியல் துறையிலும் சோழருக்கு போட்டியளித்தது. இதை சமாளிக்கவே ராஜேந்திர சோழன் கடல்படையை தயார் செய்தார். 1025ஆம் ஆண்டு சோழர் கடற்படை சிறப்பாக திட்டமிடப்பட்டது. கடாரம், தமாச்சிக், பானை போன்ற முக்கிய நகரங்கள் இலக்காக சுட்டப்பட்டன. இவை அனைத்தும் கடல் வர்த்தக மையங்கள். சோழர் படைகள் வெற்றிகரமாக தாக்கினர். ஸ்ரீவிஜயா பேரரசு அதிர்ந்தது. இந்தோனேஷியா வரை தமிழர் கப்பல்கள் சென்ற செய்தி செஞ்சோழ வீரத்தை உலகம் அறிந்த நாள். இந்த தாக்குதலுக்குப் பிறகு ஸ்ரீவிஜயா பேரரசு மெதுவாக வீழ்ச்சியடைந்தது. அதிக வர்த்தக பாதைகள் சோழரின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது. சேலம், நாகப்பட்டினம், காஞ்சி போன்ற இடங்கள் நவிகர் களஞ்சிய மையங்களாக இருந்தன. அத்துடன் தெற்காசிய நாடுகளில் தமிழர்களின் வர்த்தக மற்றும் கலாச்சார ஒட்டுமொத்த பாதிப்பும் பெருகியது. இப்போது நாம் பல இடங்களில் தமிழர் கோயில்கள், கல்வெட்டுகள், வர்த்தக சுவடுகள் ஆகியவற்றை காண்கிறோம். இவை சோழர் சக்தியின் ஆதாரங்கள். ராஜேந்திர சோழன் கடாரம் கொண்ட சோழன் என பட்டம் பெற்றார். இது சுருக்கமாக ஒரு போர்க்கதை அல்ல, இந்தியாவின் முதல் கடற்படை வீரத்துக்கும் வர்த்தக தந்திரத்துக்கும் அடையாளம். இன்றைய இந்தியா கடற்படையில் வளர்ந்து வரும் சூழ்நிலையில் இந்த வரலாறுகள் நம்மை பெருமைப்பட வைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய வீடியோக்களுக்காக பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.